பலம் வாய்ந்த திமுக நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஊழலை வச்சு சொல்றீங்களா? மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா? கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை வச்சு சொல்றீங்களா? இல்ல மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினதை வச்சு சொல்றீங்களா? எதை வச்சு அவங்க பலம் வாய்ந்தோம் நீங்க சொல்றீங்க? இதுதான் திமுகவுடைய பலமா? இவ்வளவு பலகீனமா இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்காக நேர்மையா கரைபடியாத ஒரு கரமாக நாங்க வந்திருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? கூட்டணி கட்சி இல்லாம திமுகவால தமிழ்நாட்டை தேர்தல் அழிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நாங்க தமிழக வெற்றி கழகத்தை சொல்றோம். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்றாலும் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும். அப்படி இருந்தும் எங்களை நம்பி வந்தாலும் நம்ம கூட்டணின்னு சொல்றோம். திமுகவை சொல்ல சொல்லுங்க, ஒரு அமைச்சரை சொல்ல சொல்லுங்க. இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுறாருல, தைரியமா தான் சொல்ல சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வரியை சொல்ல சொல்லுங்க. அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்க. துணை முதலமைச்சர் நம்ம ரவுடி டைம் பண்ணிட்டு இருக்காருல்ல ட்விட்டர்ல, தினமும் ஒரு நாய்க்குட்டியோட போட்டோ வச்சுட்டு ரவுடி டைம் போடுறாருல, அவரை போட சொல்லுங்க. தனித்தே நின்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தைரியம் தான் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இங்க யாரு பலமா இருக்கா, யாரு பலவீனமா இருக்கா? நாங்கள் மக்கள் துணையோட பலமா இருக்கோம். இந்த மக்களுடைய அன்பு துளியும் இல்லாத திமுக என்ற பலவீனம் அடைந்த கட்சியை 2026 அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவோம். சிபிஐ விசாரணை ஏன் எதிராக வரணும்? தப்பு இருக்கவங்க தானே பயப்படணும். ஏன் அது எதிராக வரப்போகுது? இன்றைக்கு மக்களே தெளிவா இருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையோ எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய நிர்வாகிகளோ எந்த மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே, எந்த மக்களுமே போர்க்கொடி தூக்கலையே. மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. அவர் இவ்வளவு இடங்கள்ல மக்களை சந்திச்சுட்டு வராரு, இவ்வளவு மக்களை சந்திச்சுட்டு வராரு, 2 வருஷமா மக்களை பாக்குறாரு, எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறாரு, மாநாடு நடத்துறாரு. எந்த இடத்துலயுமே நடக்காது கரூர்ல ஏன் நடந்தது? ஏன் எந்த இடத்துலயுமே வீசப்படாத செருப்புகள் ஏன் கரூர்ல மட்டும் அவர் மேல வீசப்படுது? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? இப்ப எங்களுடைய ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னது போல எப்படி அந்த இடத்துல லத்தி சார்ஜ் நீங்க பண்ணீங்க? அப்ப இவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறாங்களா இல்லையா? அப்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனநிலைக்கு மிக தெளிவா இருக்குது. எல்லாத்தை விட உயர்ந்தது மக்கள் மன்றம் தான், மக்களுடைய மனம் தான். அந்த மக்களுடைய மனம் இன்றைக்கு தாவேகா திட்டமிட்டு இது போல எதையும் செய்யல அப்படின்றத மிக தெளிவா இருக்கிறாங்க. அதே சமயத்துல தாவேகாவிற்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத மக்களே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லும் பொழுது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும். நம்ம ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிகள் அறிவிச்சபடி பாத்தீங்கன்னா இந்த SOP நமக்கு வரணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம மக்களை சந்திப்பு நிகழ்வுகள் நடத்துவதை பொறுத்து அவங்க அனுமதி கொடுக்கறது இது எல்லாமே அதை ஒட்டி தான் இருக்கிறது. அப்போ அரசாங்கம் அதை செய்து முடிக்கணும். விரைவாக செய்து முடித்தால்தான் நம்ம அந்த அனுமதி பெற்று அதற்கான பணிகளை செய்ய முடியும்.